வெல்கம் டு காலேஜ். ஸோ இந்த எபிசோடில் வந்து நம்ம வந்து பாயிண்டர்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இதுக்கு முன்னாடி வந்து நம்ம ரிகர்ஷன்ஸ் வரைக்கும் பார்த்துருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே பார்த்து ரிகர்ஷன் வரைக்கும் பார்த்துருக்கோம். ஸோ இப்போ பாயிண்டர்ஸ். ஸோ இப்போ இந்த பாயிண்டர்ஸ் அப்படின்னா வந்து ஒரு வேரியபிள் நம்ம நார்மலாக எடுத்துக்கலாம், ஒரு இன்டீஜர் வேரியபிள் எடுத்துக்கலாம். இன்ட் ஏ இஸ் ஈக்குவல் டு நம்ம 5ன்னு ஒரு வேல்யூவை ஸ்டோர் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இது வந்து நார்மலாக வந்து நம்ம இனிஷியலாக ரொம்ப வேவ் படித்தது தான், வெரி சிம்பிளான ஒரு கான்செப்ட் தான், ரைட்? ஸோ இன்ட் ஏ இஸ் ஈக்குவல் டு 5 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு வேரியபிள் இங்கே டிக்ளேர் பண்ணுறோம். ஸோ பிஹைண்ட் த சீன்ஸ் நம்மளோட கம்ப்யூட்டருக்கு உள்ளே என்ன நடக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நம்ம ஏ அப்படிங்கிற ஒரு வேரியபிள் லேபிள் இருக்குது. அந்த லேபிளில் 5ங்கிற வேல்யூவை நம்ம ஸ்டோர் பண்ணுறோம். அது வந்து ஒரு இன்டீஜர் டைப். ஸோ ரேம் இருக்குது. ரேமில் வந்து இந்த இன்டீஜருக்குன்னு சொல்லிட்டு சில பைட்ஸ் ஆஃப் மெமரி வந்து அலோகேட் ஆகும், ரைட்டா? ஸோ அது அலோகேட் ஆகிற அந்த ஸ்பேஸில் வந்து 5 அப்படிங்கிற இந்த வேல்யூ வந்து ஸ்டோர் ஆகும், ரைட்? ஸோ இப்போ அந்த ஒரு மெமரி ஸ்பேஸ் இருக்குல்ல ரேமில், அது எல்லாத்துக்கும் வந்து ஒரு மெமரி அட்ரஸ் இருக்கும் அப்படிங்கிறதையும் பார்த்துருந்தோம். ஸோ இப்போ இந்த மெமரி அட்ரஸில் வந்து நம்ம அந்த மெமரி அட்ரஸ் என்ன அப்படிங்கிற கண்டுபிடிக்கிறதுக்கு ஆம்பர்சன்ட்டுங்கிற சிம்பிளை வந்து யூஸ் பண்ணுறோம். அண்ட் அப்படிங்கிற அந்த சிம்பிள் இருக்கு இல்லையா? ஸோ அந்த ஆம்பர்சன்ட் சிம்பிளை யூஸ் பண்ணால் நம்மளுக்கு வந்து கண்டுபிடிச்சிடும். வேணா இப்போ அதை பண்ணி பார்த்துருமா? இன்ட் ஏ இஸ் ஈக்குவல் டு 5 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. நான் பாயிண்டர்ஸ் பார்க்க முன்னாடி இது சொல்கிறது காரணம் என்ன, திஸ் இஸ் த பேசிக் ஃபார் பாயிண்டர்ஸ். ஸோ பாயிண்டர்ஸ் புரியணும்னா அதுக்கு இது புரிஞ்சாதான் முடியுங்கிறனால தான் இந்த இடத்துலேருந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஓகே, ஸோ இங்கே ஃபர்ஸ்ட் இன்ட் ஏ இஸ் ஈக்குவல் டு 5 அண்ட் தென் போட்டு நம்ம அந்த அட்ரஸை வந்து பிரிண்ட் பண்ணலாம். ஸோ அண்ட் ஏ அதாவது ஆம்பர்சன்ட் ஏ அப்படின்னு நீங்கள் போட்டு பிரிண்ட் பண்ணுறேன் அப்படின்னா, இந்த சிச்சுவேஷனில் நம்ம சொன்ன மாதிரி ஏ இஸ் ஈக்குவல் டு 5ங்கிறது வந்து ரேமில் வந்து ஸ்டோர் ஆகுது. அது ஸ்டோர் ஆனதுக்கப்புறம் வந்து நம்ம இந்த கேஸில் ஆம்பர்சன்ட் ஏ அப்படின்னு சொல்லிட்டு போடுற காரணத்தினால ஏவோட மெமரி அட்ரஸ் இருக்குது, அந்த மெமரி அட்ரஸ் வந்து நமக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ இப்போ ரன் பண்ணி வெரிஃபை பண்ணி பார்த்துடலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா 85353830 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய நம்பர் பிரிண்டார். இதுதான் வந்து அந்த ஸ்பெசிஃபிக் மெமரி லொக்கேஷன் வேர் ஏவோட வேல்யூ வந்து ஸ்டோர் ஆகிருக்கு. ஓகே, ஸோ இதுதான் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்க வேண்டியது. இப்போ இந்த மெமரி அட்ரஸ் இருக்கு இல்லையா, இதே மாதிரி ஒவ்வொரு வேரியபிளோட அந்த மெமரி அட்ரஸை ஸ்டோர் பண்ணுறதுக்குன்னு ஒரு டேட்டா டைப் ஆர் ஒரு வேரியபிள் வைக்கிறோம். அந்த வேரியபிளுக்கு பேர் நம்ம பாயிண்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகே, ஸோ இது எசென்ஷியலி என்னென்னா ஒரு வேரியபிளோட லொக்கேஷன் அண்ட் ரேம், அதாவது மெமரி அட்ரஸ், அதை ஸ்டோர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு டைப் ஆஃப் டேட்டா வந்து நம்ம பாயிண்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகே, ஸோ இப்போ நார்மலாக வந்து பாயிண்டர்ஸுங்கிற கான்செப்ட் இது தான். ஓகே, ஒரு வேரியபிளோட மெமரி அட்ரஸ் மெமரி லொக்கேஷனை ஸ்டோர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு பேர் பாயிண்டர்ஸ். ஸோ இப்போ அதை எப்படி டிக்ளேர் பண்ணுறது, அதை எப்படி யூஸ் பண்ணலாம், அது எங்கே யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே வந்து ஒவ்வொன்றா நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நார்மல் இன்டீஜரை டிக்ளேர் பண்ணதுக்கு இதுதான் சின்டாக்ஸ், ரைட்டா? இது ஒரு பாயிண்டர் டிக்ளேர் பண்ணோன்னா இதில் ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணால் போதும். ஓகே, இந்த இன்ட் ஏ அப்படின்னு கொடுத்தா அது இன்டீஜர் டிக்ளேர் பண்ணுறோம். இன்ட்டில் ஒரு ஸ்டார் ஏ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம நார்மல் மல்டிப்ளிகேஷன் ஒரு ஸ்டார் யூஸ் பண்ணோம், அந்த ஸ்டார் தான். ஸோ அதை யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதுதான் வந்து பாயிண்டர்ஸ்க்கான டிக்ளரேஷனுக்கான சின்டாக்ஸ். ஓகே, அது இந்த ஸ்டார் என்ன சொல்லுது அப்படின்னா, அது ஒரு நார்மல் வேரியபிள் இல்லை, இட் இஸ் அ பாயிண்டர் அப்படிங்கிறத டிஃப்ரென்ஷியேட் பண்ணதுக்கு தான் நம்ம இந்த ஸ்டார் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ எதுக்கு நம்ம வந்து இன்ட் அப்படிங்கிறத கொடுத்துருக்கோம் அப்படின்னா, ஏன்னா இப்போ ஃப்ளோட் அப்படிங்கிறத வச்சுக்கோங்களேன், ஃப்ளோட் அப்படின்னாலும் அதுக்கும் நம்ம ஸ்டார் பி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கலாம், ரைட்டா? இதே மாதிரி ஒரு கேரக்டராக இருந்தால் கேரக்டர் பாயிண்டர்ஸ் நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம், அதுக்கு ஸ்டார் சின்னு கொடுத்துக்கலாம். ஸோ இது எல்லாமே அந்த மெமரி அட்ரஸை தான் ஸ்டோர் பண்ணுது. அந்த மெமரி அட்ரஸ் வந்து ஒரு இன்டீஜர், ஒரு நார்மல் நம்பராக இருக்க போகுது. அப்புறம் எதுக்கு இன்ட்டு ஃப்ளோட்டு கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு வேறு டேட்டா டைப் சொல்கிறோம் அப்படின்னா, ஹவு இஸ் இட் டிஃப்ரெண்ட் என்னென்னா, இது வந்து பாயிண்ட் பண்ணுற ஒரு வேரியபிள் இருக்குல்ல. இப்போ லேட்டஸ்ட்டே நம்ம வந்து டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்டீஜர் வச்சுருக்கோம். இன்ட் டி இஸ் ஈக்குவல் டு 5. இப்போ இந்த டி அப்படிங்கிற அந்த இன்டீஜரை நம்ம ஒரு பாயிண்டரை வச்சு பாயிண்ட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ நம்மளோட ஏ அப்படிங்கிற அந்த பாயிண்டர் இருக்கு இல்லையா, அது வந்து அட்ரஸ் ஆஃப் டியை வந்து ஸ்டோர் பண்ண போகுது. ஓகே, ஸோ இப்படி தான் வந்து நம்ம பண்ணுறோம். ஸோ இப்போ ஏ அப்படிங்கிற பாயிண்டர் வந்து டிங்கிற வேரியபிளை வந்து ஸ்டோர் பண்ணது பாயிண்ட் பண்ணுது, இப்படிங்கிறது தான் நம்ம கான்செப்ட். ஓகே, ஸோ இப்போ இந்த ஏ அப்படிங்கிறது ஒரு இன்டீஜர் பாயிண்டர். இதில் ஏன் இந்த இன்ட் கொடுக்குறோம் அப்படின்னா, இது பாயிண்ட் பண்ணுற ஒரு வேரியபிள் இருக்கு இல்லையா, அதாவது டி, அது என்ன டேட்டா டைப்போ அதுதான் வந்து நம்ம இங்கே கொடுக்குறோம். ஓகே, ஸோ சாரி இங்கே கொடுக்குறோம். இதே மாதிரி ஒரு ஃப்ளோட் அப்படின்னு இருக்குன்னா, இங்கே ஸ்டார் பி, அதாவது அந்த பாயிண்டர் ஸ்டோர் பண்ண போது அந்த கேஸ்லேயும் மெமரி அட்ரஸ் ஆஃப் நம்மளோட வேரியபிள் அப்படிங்கிறது தான், ரைட்டா? ஆனால் அந்த வேரியபிள் ஒரு ஃப்ளோட்டிங் பாயிண்ட்டுங்கிற காரணத்தினால இங்கே ஃப்ளோட்டுன்னு கொடுத்துருவோம். இதே மாதிரி நம்ம பாயிண்டர் ஒரு வேரியபிளை வந்து பாயிண்ட் பண்ணுது, அந்த வேரியபிளோட டேட்டா டைப்பை தான் நம்ம வந்து பாயிண்டர் டிக்ளரேஷனில் கொடுக்குறோம். ஓகே,
நம்மளோட பாயிண்டர் எனிவே அது ஸ்டோர் பண்ண போகிறது வந்து ஒரு மெமரி அட்ரஸ். அது வந்து ஒரு நம்பராக தான் இருக்க போகுது. அது வந்து இன்டீஜர் எக்ஸ்பிரஸ் பண்ணலாம், இல்லை ஹெக்ஸாடெசிமல் எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். இந்த மாதிரி நம்ம வேறு யூனோ பேசிஸ் ஆஃப் நம்பர் சிஸ்டமில் எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கலாம். பட் எசென்ஷியலி அது ஒரு நம்பர். ஓகே, அப்போ ஏன் இன்ஃப்ளோட் கேரக்டர் கொடுக்குறோன்னா அது வந்து அது பாயிண்ட் பண்ணுற வேரியபிள் இருக்கு இல்லையா, அந்த வேரியபிள் ஒரு கேரக்டராகவோ இல்லை ஃப்ளோட்டாவோ இன்ட்டாவோ இருக்குன்னா அதை பொறுத்து தான் வந்து மாறுது. ஓகே, ஸோ இதுதான் வந்து பேசிக் ஆஃப் பாயிண்டர்ஸ். எப்படி தான் வந்து நம்ம ஒரு பாயிண்டர் வந்து டிக்ளேர் பண்ணுறோம். ஓகே, ஸோ இப்போ இன்ட் ஏ அப்படின்னு சொல்லிட்டு இந்த இன்ட் ஸ்டார் ஏன்னு சொல்லிட்டு இந்த ஏ அப்படிங்கிறது ஆம்பர்சென்ட் ஏ வந்து குறிக்குது. ரைட்டா? ஸோ இப்போ நான் வந்து இந்த ஏவை பிரிண்ட் பண்ணுறேன். அண்ட் நான் இன்னொன்றையும் பிரிண்ட் பண்ணலாம். என்ன பிரிண்ட் பண்ணலான்னா ஸ்டார் ஏவை பிரிண்ட் பண்ணலாம். ஸோ ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ ரன் கொடுக்குறேன். ஓகே, நான் பேக் ஸ்லாஷ் எனக்கு கொடுக்கல, அதனால் அடுத்த லைன்லேயே பிரிண்ட் ஆகிருக்கும். திருப்பி பிரிண்ட் பண்ணலாம். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஏ அப்படிங்கிறது 9458138112 அப்படிங்கிறத பிரிண்ட் பண்ணுது. அதாவது ஆம்பர்சென்ட் டி சாரி. ஸோ இப்போ டிங்கிறதோட மெமரி லொக்கேஷன் இருக்கு இல்லையா, அதை வந்து ஏல ஸ்டோர் பண்ணிக்கோ. ஸோ ஏன்னு நம்ம பிரிண்ட் பண்ணால் அது பிரிண்ட் ஆகுது. பட் ஸ்டார் ஏ அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா ஏங்கிறது இருக்குது, அது வந்து ஒரு வேரியபிளாக பாயிண்ட் பண்ண, அதாவது டி. அந்த டிக்குன்னு ஒரு வேல்யூ இருக்கு இல்லையா, அந்த வேல்யூவை பிரிண்ட் பண்ணோம்னா நம்ம ஸ்டார் ஏ அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்போம். ஸோ இதுதான் வந்து நம்ம ஏக்கும் ஸ்டார் ஏக்கும் ஒரு வித்தியாசம். ஏன்னா அந்த மெமரி லொக்கேஷன் பிரிண்ட் பண்ணுது, ஸ்டார் ஏன்னா அந்த மெமரி லொக்கேஷனில் ஸ்டோர் ஆகிருக்க வேல்யூ இருக்கு இல்லையா, அதாவது இந்த கேஸில் இந்த இன்டீஜர் 5 அதை வந்து பிரிண்ட் பண்ணும். ஓகே, ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம எல்லாம் பார்த்துருக்கோம்னா பாயிண்டர்ஸ் என்ன பார்த்துருக்கோம், அது வந்து ஒரு வேரியபிளோட மெமரி லொக்கேஷனை ஸ்டோர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு கான்செப்ட். ரைட்டா? அதுக்கப்புறம் எப்படி ஒரு பாயிண்டர் டிக்ளேர் பண்ணலாம், அதில் என்ன வெரைட்டிஸ் இருக்குதுன்னு பார்த்துருக்கோம். இப்போ நம்ம இங்கே வந்து இன்ட் கேரக்டர் ஃப்ளோட் அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ இந்த இன்ட் கேரக்டர் ஃப்ளோட் அப்படிங்கிறது வந்து இது ஜஸ்ட் நம்ம எந்த வேரியபிளை வந்து இந்த பாயிண்ட்டை பாயிண்ட் பண்ணதோ அந்த வேரியபிளோட டேட்டா டைப்பை குறிக்குது. இது வந்து இன் ஃப்ளோட் கேரக்டர் மாதிரி டபுளாக இருக்கலாம். நம்ம சி ப்ரோக்ராமிங்கில் இருக்க பிரைமரி டேட்டா டைப்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அது எதுவாக வேணால் இருக்கலாம். ரைட்டா? ஸோ அதுதான் வந்து பாயிண்டர்ஸில் வந்து இருக்கிற கான்செப்ட். ஸோ ஏ அப்படிங்கிறது வந்து நம்மளோட அந்த மெமரி லொக்கேஷனையும், ஸ்டார் ஏங்கிறது அதோட வேல்யூவையும் வந்து அந்த மெமரி லொக்கேஷனில் இருக்க வேல்யூவையும் வந்து பிரிண்ட் பண்ணுது. ஸோ இதுதான் வந்து இந்த ப்ரோக்ராமில் வந்து நம்ம பார்த்துருக்கோம். ஸோ பாயிண்டர்ஸோட பேசிக் சின்டாக்ஸ், பாயிண்டர்ஸ்னால் என்ன, அண்ட் அதை எப்படி வந்து பிரிண்ட் பண்ணுறதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அண்ட் எவ்ரிதிங் வந்து நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இதுக்கு அடுத்த எபிசோடில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஸ்வாப் ப்ரோக்ராமில் வந்து எப்படி வந்து நம்ம நார்மலாக கால் பை ரெஃபரன்ஸ் அண்ட் கால் பை வேல்யூ அப்படிங்கிற அந்த ரெண்டு கான்செப்டை பாயிண்டர்ஸ் எப்படி அப்ளை பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்குறோம். அண்ட் இந்த இதில் தான் வந்து நம்ம பாயிண்டர்ஸ் வந்து உண்மையிலே எதுக்கு யூஸ் பண்ணுறோம், அது எங்கே வந்து யூஸ் ஆகுதுங்கிற அந்த யூஸ் கேஸ் வந்து நம்மளோட நெக்ஸ்ட் ப்ரோக்ராமில் தான் வந்து தெரியும். ஓகே, ஸோ அந்த ப்ரோக்ராம் வந்து நம்ம அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் கூட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு சி ப்ரோக்ராமிங் சீரீஸில் நம்ம அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். அண்டில் தென், பாய்.